54ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். பாருங்க, தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் என்ன? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நாமத்தின் நிமித்தம் ரட்சிக்கிறவர். அவர் நாமம் அதிசயமானதாய் இருக்கிறபடினால் அவர் அதிசயமான காரியத்தை செய்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறபடினால் உங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை அவரே தருகிறார். அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவருடைய வல்லமையினால் உங்கள் வாழ்க்கையில போராடுகிற எல்லா சத்துருவின் கிரிகளிலும் இருந்து வல்லமையுள்ள நாமத்தின் நிமித்தம் உங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் நித்திய பிதா, நித்தம் நித்தம் நடத்துகிற தேவனாய் உங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். அவருடைய நாமம் சமாதான பிரபு, உலகம் தரக்கூடாத மெய்யான சமாதானத்தை தந்து முடிவு பரியந்தம் உங்களை நடத்த உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார்.